ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நாட் நாட் கிரியேஷன் ஸ்டுடியோ. நான் ராகுல், ஐ எம் a comic artist. அடிக்கடி சொல்லுங்கண்ணே, எனக்கே மறந்துடும் போல. இந்த வீடியோவில் கருத்து எதுவும் சொல்லாமல், கேள்வி எதுவும் கேட்காம, சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன இன்ஃபர்மேஷன்னா, லோனஸ், தனிமை. தனிமையை வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம். அது என்னென்னா, ஒன்று வந்து சாலிட்யூட், இன்னொன்று வந்து லோன் இல்னஸ். இந்த லோன் இல்னஸ் என்னது வந்து ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்தால் போதுடா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தனிமைங்கிறது ஒரு சாபமாக இருக்கும். சாலிட்யூடுங்கிறது லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தனிமைங்கிறது ஒரு வரம் மாதிரி தெரியும். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பொறுத்தது. அதாவது சாலிட்யூடாக இருக்கவங்க வித் பீஸோடவும் க்ரியேட்டிவிட்டி தாட்டோடையும் அந்த தனிமையை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாறதுக்கான ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு க்ரியேட்டிவிட்டி தாட்டாக தான் ஒரு இடமா தான் அவங்க பார்ப்பாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஆகணுங்கிறப்ப தனிமைங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கும் நம்மளோட இமேஜினேஷனுக்கும் தனிமை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தா சார். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா தனிமையை வந்து ஹேண்டில் பண்ணுற ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதாவது பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த தனிமைங்கிற சாப்டரை வந்து தொட முடியாது. நீங்கள் ஒரு சக்ஸஸ்ங்கிற ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. தனிமைங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வரமாக பார்க்குறீங்களா, சாபமாக படிக்கிறீங்க, இல்லை பிடிக்குமா பிடிக்காதா, அது உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வரவலன்னு பேசாமல் வீடியோவில் போயிடலாமா? கமெண்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு ஃபீமேல் ஃபேஸ் ட்ராயிங் எப்படி வரைய போகிறோம்னு பார்த்தோம். ஒரு ஃபீமேல் ஃபேஸ் ட்ராயிங் வரப்போ என்னெல்லாம் நோட் பண்ணலாம், அதாவது ஒரு பாய் கேரக்டருக்கும் ஒரு கேர்ள் கேரக்டருக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்கும், அந்த ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீமேல் ட்ராயிங்ஸை பற்றி பார்த்துருவோம். ஃபீமேலுக்கு வந்து ஃபேஸ் எப்படி வரைகிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேங்களா? கமான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஃபேஸை ட்ரா பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான சர்க்கிளை போட தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சர்க்கிள் போட தெரியலனாலும் பரவாயில்ல, அந்த ப்ராப்பரான சர்க்கிள் வர வரைக்கும் நீங்கள் வந்து அந்த இடத்துல ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருங்க. அது ப்ராப்பரான சர்க்கிள் வர வரைக்கும். ஓகேங்களா? ஸோ கரெக்டான இடத்துல இந்த சர்க்கிள் ஓகே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே அந்த சர்க்கிளை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வரீங்க. அதாவது இது வந்து ரெஃபரன்ஸ் லைன். ஓகேங்களா? ஸோ சென்டர் ரெஃபரன்ஸ் லைன் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு ஐ ரெஃபரன்ஸ் லைன்ஸை வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு ஐ ரெஃபரன்ஸ் லைன். ஓகேங்களா? ஸோ மேலே டாப்பில் வரைய வந்து ஸ்ட்ரைட் ஐ ரெஃபரன்ஸ் லைன், அண்டு அதுக்கு கீழே இன்னொரு லைனை வரீங்க. ஓகே, இன் பிட்வீன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த சர்க்கிளை வந்து ஒரு 2D ஆப்ஜெக்ட், அதாவது பிகினராக இருக்கீங்க இப்போ இந்த சர்க்கிள் வந்து ஒரு 2D ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிங்க. அதை நீங்கள் இன்டர்மீடியட் லெவலுக்கு வரும்போது இந்த சர்க்கிளை வந்து ஒரு ஸ்பியராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்பியராக கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒரு 3D ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ 3D ஆப்ஜெக்ட் அந்த ரெஃபரன்ஸ் லைனை வந்து நீங்கள் கர்வாக யூஸ் பண்ணுங்க. கர்வாக தான் போட ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா சார்? அது சார் நீங்கள் பிகினராக இருந்தப்போ அந்த ஐ ரெஃபரன்ஸ் லைன், நோஸ் ரெஃபரன்ஸ் லைனு, அந்த சின் ரெஃபரன்ஸ் லைன்லாம் ஃப்ளாட்டாகவே போடுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து ஐ ரெஃபரன்ஸ் லைன், ரெண்டாவது கீழே போடுற லைன் வந்து நோஸுக்கு, அதுக்கு கீழே அந்த எட்ஜ் ஆஃப் த சர்க்கிள் இருக்குதுமா. ஸோ இன்டர்மீடியட் ஆகுது அந்த சென்டர் லைனும் இதுவும். ஸோ அது வந்து லிப்புக்கான ரெஃபரன்ஸ் லைன். ஸோ இப்போ அதுக்கு கீழே ஒரு ஜா லைன்ஸை போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஜா லைன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப இந்த சைடு போர்ஷன் வந்து கொஞ்சம் கர்வாக இருக்கும். அதாவது ஜா லைன் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் கர்வாக வந்துருக்கணும். கர்வானா அந்த ஜா லைன் வந்து அந்த ஷேப் வராமல் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது கொஞ்சம் ட்ரையாங்கிளாக இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் கட்டுங்கிற அந்த ஒரு கட் ஷேப் மாதிரி வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீமேல் கேரக்டர் உருவாக்குறப்ப அந்த ஜா லைன்ஸை வந்து கர்வாக போட்டுக்கிட்டால் தான் அது வந்து ஒரு ஃபீமேலுக்கான கேரக்டராக இருக்கும். ஏன்னா அது வந்து எப்படி சொல்லுது, அந்த ஜா லைன் கட்டுங்கிறது ஒரு மேலுக்கான டாமினேஷன் போடுறோம். அதாவது ஒரு பவர்ஃபுல்லான மேல் அப்படிங்கிற ஒரு இதை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடியது தான் இருக்கும் ஜா லைன்ஸ். அந்த எல் ஷேப் ஜா லைன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ ஃபீமேல்னு நோட் பண்ணாலே அந்த இடத்துல வந்து ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கணும், ஒரு பியூர்னஸ், ஒரு பியூட்டி. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ஹார்ட்னஸ் இருக்கக்கூடாது. ஸோ சாஃப்ட்னஸாக இருக்கிறதுக்காக தான் இந்த கர்வ் வந்து ரொம்ப தின்னாகவும் அழகாகவும் கரெக்டான ஷேப்பில் போகணும். ஓகேங்களா? அந்த ஜா லைன்ஸு. ஸோ அதை எப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ அண்ட் தென் கரெக்டாக அதாவது நீங்கள் அந்த இன் பிட்வீன் இருக்குதுமா அந்த ஐ ரெஃபரன்ஸ் லைனுக்கும் இந்த நோஸ் ரெஃபரன்ஸ் லைனுக்கும் நடுவில் இருக்க அந்த கேப்பில் தான் நீங்கள் வந்து உங்கள் ஹேரை வந்து அந்த காதை வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும். ஓகேங்களா, காதை டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு அதாவது என்னது அந்த ஃபோர்ஹெட்டு கரெக்டாக சென்டராக வச்சுக்கிட்டு ஸோ இதுதான் இந்த ஹேர் வந்து டிஃபைன் பண்ணுறோம். அதாவது ஹேர் போர்ஷன் எப்படி வரையிறதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வரைகிறத நல்லா ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ இந்த மேல் இந்த ஃபீமேல் கேரக்டருக்கு முதல்ல இந்த ஜா லைன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு அனிமி ஸ்டைலில் வரைகிறதுனால இந்த ஹேரும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் வரைவேன். நல்லா பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப்பாக இருக்கும். அந்த அனிமிலாம் பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதாக இருக்காது, ரொம்ப ஷார்ப்பாக அங்கே இங்கேயும் ஃபங்கி மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேரக்டரும் நான் ஒரு ஃபங்கி கேரக்டர் மாதிரி தான் உருவாக்க போகிறேன். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபீமேல் அப்படின்னு வரும்போது அந்த நெக்கு போர்ஷன் வந்து ரொம்ப சாஃப்டாக, அதாவது ரொம்ப ஷார்ப்பாக இருங்க, கொஞ்சம் கர்வாகவும் தின்னாகவும் இருக்கணும். ஸோ தின்னாக இருந்தால் அதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக நமக்கு தெரியும். அதாவது இது வந்து ஃபீமேல் கேரக்டர் தான் அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அந்த கழுத்து போர்ஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கர்வாக இருக்கணும், அதுவும் தின்னாக இருக்கணும், ரொம்ப ப்ராடாக இருக்கக்கூடாது கழுத்து போர்ஷன். ஓகே, ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க வரையும் போது. ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டரில் இருக்கிற ரெஃபரன்ஸ் லைன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ ஏன்னா நம்ம வந்து கண்ணு காது மூக்கெல்லாம் கண்ணு வரையணும், மூக்கு வரையணும், வாய் வரையணும். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கண்ணு வந்து வரைகிறப்ப கரெக்டாக வரையணும். இப்போ கண்ணு வரைகிறப்ப ஐலைன்ஸு அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஐலேஷா, ஸோ அப்பர் ஐலேஷ். ஸோ அப்பர் ஐலேஷ் நோட் பண்ண வேண்டியது நீங்கள் என்னென்னா அப்பர் ஐலேஷ் வந்து ரொம்ப திக்காக போட்டுக்கோங்க, தின்னாக போடாமல் திக்காக போடுங்க. ஏன்னா ஃபீமேல் அப்படின்னு வரும்போது அவங்க ஐலேஷ் ரொம்ப திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் திக்காக போடுறது ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நோஸு மோஸ்ட்டாக ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஏன் ஷார்ப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு மேல் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் எப்படி வரையறேன்னு பார்த்துங்க, ஒரு அனிமி ஸ்டைலில் தான் இருக்கும் பார்த்துக்கு. அண்ட் தென் அந்த லிப்பு வந்து கரெக்டாக அந்த ரெஃபரன்ஸ் லைனில் ஒரு சின்ன லைனை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ லிப்பை வந்து எப்படி வரைச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபீமேல் ஃபீல் வருதா, கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்சஸரி இதெல்லாம் போட்டுட்டு கிளம்பி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லிப்பு வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லிப் லைன்ஸ் எல்லாம் நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ லிப் லைனாக வரைஞ்சிக்கிட்டா இன்னும் உங்களுக்கு நல்லா அட்ராக்டிவாக தெரியும். ஓகே, பாருங்கள், அவ்வளோதான். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ரொஃபைலை வரைஞ்சாச்சு, க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நான் அதே கேரக்டரை இப்போ வந்து 3/4 அந்த ஒரு ஷேப்பில் வரைஞ்சா எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் இதே மாதிரி தான். இதில் வந்து நோட் பண்ண வந்து ஜா லைன்ஸ் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் இப்போ நீங்கள் அதாவது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறதுக்கும் 3/4 அந்த வியூவில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஜா லைன்ஸ். ஸோ இந்த ஜா லைன்ஸை வந்து கரெக்டாக எல் ஷேப்பில் அந்த இடத்துல வரக்கூடாது. இந்த இடத்துல நான் கர்வாக தான் போவேன். ஸோ அதே மாதிரி ரெஃபரன்ஸ் லைன் இந்த இடத்துல இப்போ நான் எப்படி போகிறேன்னா, இப்போ நான் ஸ்பியராக எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிளை வந்து ஸ்பியராக கன்சிடர் பண்ணி தான் நான் வரைஞ்சிட்ருக்கேன். ஓகேங்களா, இது வந்து நம்ம டக்குன்னு போகிறதுனால கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல்லே போயிடும். ஓகேங்களா, கரெக்டாக அதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இப்போ வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ அழகாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அந்த ஜா லைன்ஸ் எப்படி போட்டிருக்கேன், அந்த லிப் லைன்ஸ் எப்படி இருக்கும். அந்த நோஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஷார்ப்பாக போடக்கூடாது, கொஞ்சம் கர்வாக இருக்கணும். அந்த ஐ லைன்ஸு ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு ஃபீமேல் கேட்டகரி, ஒரு ஃபீமேல் ஃபீல் வந்துருச்சு. ஓகே, சூப்பர் அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து சைடு ப்ரொஃபைலில் வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ கமான். சைடு ப்ரொஃபைலுக்கு நான் எப்படி ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன்னு பாருங்க. அதாவது சர்க்கிளை போட்டுக்கிட்டேன், ஸ்ட்ரைட்டாக 2 லைன் ஐ லைன்ஸு, அந்த சென்டர் லைன்ஸு, இந்த காது போர்ஷன். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இந்த இதில் நெக்
போர்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னாக தான் கொடுத்துருப்பாரு. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடியாக இல்லை. ஃபீமேல் பாடின்னு வந்துட்டாலே அந்த கேரக்டரோட நெக் போர்ஷன் வந்து எப்படி மஸ்லராக இருக்கா இல்லை ப்ராடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், இது வந்து ஃபீமேலுக்கான ஒரு கேட்டகரியில் வராது. ஸோ அதனாலேயே அந்த நெக் போர்ஷன் வந்து தின்னாகவே நான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதான் மக்களே, பர்ஃபெக்டான ஒரு அனிமி ஸ்டைல் ஒரு ஃபேஸ் ட்ராயிங்ஸாக நம்ம வந்துச்சு. ஐ மீன் ஃபீமேல் ஃபேஸ் ட்ராயிங்கை கரெக்டாக எப்படி வரணும்னு பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோவில் மேல் கேட்டகரியில் மென் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் வாட்சிங் இது நாட் நாட்டு கிரியேஷன் ஸ்டுடியோ. நான் ராகுல் பட்டா. பை.